ஜானு. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते. ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्मामि सुभगे त्वं शरदां सदम्. विवेक, दीर्घ सुमंगली भव. செஞ்சிருக்கடா. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் எதுக்காகடா நீ இவ கழுத்துல தாலியை கட்டின? சாரி மா, எனக்கு இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. நான் இன்னும் லேட் பண்ணா நீ ஜானுவை இன்னும் டார்ச்சர் பண்ணு. இல்லனா எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்ப. அதான் அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். இப்ப உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. நீ தப்பு செஞ்சிட்ட விவேக். நீ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்ட. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நிச்சயம் ஜானுவை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். போதும், உன் நடிப்பை நிறுத்து. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணதே நீதான், எனக்கு நல்லா தெரியும். இந்த லட்சுமி கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எல்லாரும் டிராமா பண்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களா? இந்த தரித்திரத்தை என்னோட மருமகளை என் தலையில கட்டிட்டீங்க. நான் திரும்பவும் சொல்றேன் சின்னத்த, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நிஜமா தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிக்காத லட்சுமி. உனக்கு தெரியாமலாம் இங்க எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நீதான். இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மனிஷா. அவளுக்கே இப்பதான் தெரிஞ்சது இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ்வளவு முயற்சி செஞ்சா. இல்ல மித்ரா, அவ உன்னை ஏமாத்துற மாதிரியே இப்ப எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவ ஜானு கல்யாணத்தை பண்ணணும்னு அவ பிடிவாதத்தை நிறைவேற்றிக்கிட்டா. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதான் செய்வாங்க. இப்ப என்னமா பிரச்சனை உங்களுக்கு?
ஜானு உங்களுக்கு மருமகள் ஆகிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ என்னோட பொண்ணா இல்ல என்ன பிடிச்ச சனியனா? அவ என்னடானா என்கிட்ட சொல்லாம இவ கழுத்துல தாலிய கட்டி என் தலையில நெருப்பள்ளி கூட்டி இருக்கான். நீ அதுல எண்ணெய் ஊத்துறியா? நீங்க பசங்க கிடையாது, என்னோட எதிரிங்க. ஆமாமா, உன் வயதுல நாங்க பிறந்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நாங்க பண்ணது தப்புன்னு நீ சொல்ற. நீ மறுபடியும் எந்த தப்பும் பண்ண கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இந்த கல்யாணத்துக்கும் அன்னைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உன்னால முடிஞ்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. என்ன ஆசீர்வாதமா? செத்தாலும் அது நடக்காது. இவன் மருமகளா வீட்டுல அடி எடுத்து வச்சானா நான் அதே வீட்டுல என் மேல பெட்ரோல் ஊத்திக்கிட்டு கொழுத்துப்பேன். என் பொணத்தை தாண்டிக்கிட்டு அப்போ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைங்க. தேவி ஆண்டி, ஆண்டி என் தங்கச்சியோட வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. தப்பு செஞ்சிட்டீங்க. இல்ல அண்ணி, ஜானுவை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். உங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி நீ எப்படி அவ்வளவு சந்தோஷமா பார்த்துப்ப விவேக்? ஜானுவ வீட்டுக்குள்ள அவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அத மீறி வந்தா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ கவலைப்படாத லட்சுமி, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம். நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லம்மா. தேவியானிக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம்.